உங்க வாழ்க்கையிலேயே பெஸ்ட் ஃப்ரெண்டா நீங்க யார் எடுத்துக்கணும் தெரியுமா? உங்களுடைய தாய். உங்களுடைய தாய்கிட்ட ரொம்ப அன்பா பேசுங்க, பாசமா பேசுங்க. அவங்க மனசு சங்கடப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பேசிடாதீங்க. ஏனென்றால் ஒரு நாள் நீங்க வருத்தப்படுவீங்க, என்னுடைய தாயுடன் அன்பாக பேசி இருக்கலாமே, பாசமாக பேசி இருக்கலாமே என்று. அன்று உன்னுடைய தாய் மரணித்திருப்பாள், மண்ணறையில் இருப்பாள். வெயிலுடைய அருமை நிழலில் தெரியும் என்று ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். பெற்றோர்கள் இருக்கிறவரை நமக்கு அருமை பெருமை தெரியாது. போன பிறகுதான் நம்முடைய பலமையே இழந்ததை போல ஒரு உணர்வு. என்னதான் இருந்தாலும் நம்மை கட்டி காப்பாற்றிய இந்த குடும்பத்திற்காக வேண்டி பாடுபட்டவர் அல்லவா. நம்மளை காணாம நேசிச்ச ஒரே ஒரு உறவு நம்முடைய தாயின் தகப்பனும் தான். நானும் நீங்களும் நம்முடைய தாயின் கருவறையில் உருவான உடனே அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரியாது வயிற்றில் இருக்கிறது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா, கருப்பா சிவப்பா, நல்லதா கெட்டதா, குருடா செவிடா, எதுவுமே தெரியாது. என் பிள்ளை குழந்தைக்கு நின்றுடுச்சு தெரியாத, குணம் தெரியாத ஒரு குழந்தையை தலை மேல சுமந்துக்கிட்டு தகப்பனும் வயிற்றுல சுமந்துக்கிட்டு தாயும் நம்ம மேல பாசம் வச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் நமக்காக அதை சொல்லி காட்டி இருக்க மாட்டாங்க. அந்த குழந்தை உருவானத்துல இருந்து எவ்வளவு வேதனைகளை ஒரு பெண்ணு சந்திச்சுக்கிட்டு இருக்கிறான் கொண்டிருப்பது தான் நம்முடைய தாயும் தகப்பன். அனைத்தை அழகை இழந்தால், ஆரோக்கியத்தை இழந்தால், உண்ண வேண்டிய உணவை இழந்தால், சுகபோகத்தை இழந்தால், எல்லாவற்றையும் இழந்தால். ராத்திரி 1 மணி அல்ல, 2 மணி அல்ல, அதிகாலை பொழுதல்ல, எல்லோரும் உறங்குகிற நேரத்தில் குழந்தை ஒரே ஒரு முறை அழுகுரல் சத்தம் கேட்டாலே படுக்கை அறையிலிருந்து தூக்கத்தை தியாகம் செய்து ஓடி வந்தவள். அந்த சிறு குழந்தை தான் உண்ணுகிற உணவுக்கட்டில் மலம் அருந்தினாலும் சிறுநீர் கழித்தாலும் புன்னகையோடு பார்த்த தன்னுடைய தாய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அருமையாக சொன்னார்கள். அவன் நஷ்டமடைந்து விட்டான், அவன் நஷ்டமடைந்து விட்டான், அவன் நஷ்டமடைந்து விட்டான். யா ரசூலுல்லாஹ், யாரை சொல்லுகிறீர்கள்? 3 முறை திரும்ப திரும்ப, 3 முறை திரும்ப திரும்ப யாரை யா ரசூலுல்லாஹ் சொல்லுகிறீர்கள்? கிடைத்த வாய்ப்பை இழந்து விட்டானே, கிடைத்த வாய்ப்பை இழந்து விட்டானே, கிடைத்த வாய்ப்பை இழந்து விட்டானே. யா ரசூலுல்லாஹ், யார் அவர்கள்? யாருக்கு பெற்றோர்கள் ஒருவரோ இருவரோ முதுமையான வயதை அடைந்தும் அவன் பெற்றிருந்தும் அவர்களுக்கு பணிவிடை செய்கிற வாய்ப்பை பெற்று சொர்க்கம் போகிற வாய்ப்பை இழந்தானே. முதியோர்களை பெற்றிருந்தும், பெற்றோர்களை முதிய வயதில் தள்ளாத வயதில் பெற்றிருந்தும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையின் மூலம் சொர்க்கம் செல்லுகிற வாய்ப்பையே இழந்தானே. அவனை விட நஷ்டவாளி யாரும் இல்லை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கெல்லாம் பெற்றோர்கள் போன பிறகுதான் அவருடைய வருத்தமே தெரியும். இருக்கும் போது அருமை வறுமை தெரியாதுங்க.